வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த 4 விதமான பணிகளுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த சிலபஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான கிளாஸஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம், சோர்ஸ் என்ன, எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்ட் ஏல பகுதி ஆல பொது தமிழ் 50 வினாக்கள் நமக்கு கேட்குறாங்க. இந்த 50 வினாக்களும் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்ல வர்றது 6 to 10 தமிழ் புக்கு கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன செய்யணும், தமிழ் புக்கை நம்ம முடிக்கணும். 6 to 10 நம்மளுடைய கல்வி கதவுல தமிழ் டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்குது. தினந்தோறும் இரவு 8 மணிக்கு டெலிகிராமில் டெஸ்டஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராமோடைய லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். 8 மணிக்கு டெலிகிராமில் டெஸ்ட் இருக்கும், குயிஸ் மோடில் டெஸ்ட் இருக்கும். நேற்று 1/7/2024 6th ஃபஸ்ட் டேர்ம் 3/7 முடிச்சிருக்கிறோம். டுடே 2/7/2024 இன்று 6th 2வது பருவம் செகண்ட் டேர்ம் டெஸ்ட்டு இன்று இரவு 8 மணிக்கு இருக்கும். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். முழுவதும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக இது ஃப்ரீ டெஸ்ட்டை கொடுத்துட்ருக்குறோம். அதாவது 6லேருந்து 10 வரைக்கும் தமிழ் போர்ஷனை இந்த டெஸ்ட்டில் அப்படியே கொண்டு போய் முடிச்சிருவோம். ரைட். இப்போது நீங்கள் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 10th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு தான். அடுத்து பார்ட் பி பகுதி ஆல பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. திறனறிவு மற்றும் மனக்கணக்கு ஆப்டிடியூடு அண்டு ரீசனிங் கேட்குறாங்க. இதில் உள்ள கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கேட்குறாங்க, கரண்ட் ஆஃபீஸ் கேட்குறாங்க. கரண்ட் ஆஃபீஸ் போன எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு 10 கேள்விகள் கரண்ட் ஆஃபீஸ் கேட்டிருந்தாங்க. கரண்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக முக்கியமானது. நம்மளுடைய டெலிகிராமில் அடுத்தடுத்து வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். கரண்ட் ஆஃபீஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பிடிஎஃபாகவும் வந்துடும், ப்ளஸ் வீடியோஸும் நம்மளுடைய டெலிகிராமில் வந்துடும். அடுத்து பொது அறிவியல் யூடியூப்பில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக 6th 7th 8th 9th 10th ஒரு ஓவர் வியூவாக இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படியே ஒரு ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வீடியோஸை கொடுத்துருவோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பொது அறிவியலில் நீங்கள் அதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அறிவியல் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். பொது அறிவியல் 5000 வினாக்கள் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நம்மளுடைய கல்வி கதவு யூடியூப் சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் 5000 அறிவியல் வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உள்ள வீடியோஸை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வரலாறு, இந்திய வரலாறு இதுவுமே பார்த்துடலாம். இந்திய தேசிய இயக்கம் இதுவும் பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு இதுவும் பார்த்துடலாம். இப்போ நம்ம குரூப் 2A கிளாஸஸில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள்லையுமே இந்திய அரசியலமைப்பு வகுப்பு தான் போயிட்டுருக்குது. என்ன ஒன்று, அது குரூப் 2 லெவலில் ரொம்ப டெப்த்தாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்போ ஒரு ஓவர் வியூவாக தெரிஞ்சிட்டா போதும். அந்த ஓவர் வியூவை உங்களுக்கு நான் ரெண்டு வீடியோவிலே நான் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இந்திய அரசியலமைப்பினுடைய சாராம்சத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, இனிவரும் நாட்களில் ஒரு 2-3 வீடியோக்குள்ளே இந்த இந்தியன் பாலிட்டியை ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி முடிச்சிடலாம். அடுத்தபடியே நம்ம மேக்ஸுக்கு போகிறோம். சுருக்குதல், அதுக்கப்புறம் ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், விழுக்காடு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்க்கணும். தனி வட்டி, கூட்டி வட்டி, அதுக்கப்புறம் ஏரியா பரப்பு, அதுக்கப்புறம் கொள்ளளவு, டைம் அண்ட் ஒர்க்கு, தர்க்க காரணிவியல், புதிர்கள், பகடை, டைஸு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போன எக்ஸாமுக்கே
2022 நடந்த எக்ஸாமுக்கு நம்ம கிட்டத்தட்ட 50 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சிலபஸ் சம்மந்தமாக 50 வீடியோக்கள் இருக்குது. அதில் வந்து இந்த மேக்ஸில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கிறோம். அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா நியூவாக இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து வரப்போகுது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிவே இந்த ரெண்டுக்குமே வந்து நான் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். தமிழ் நீங்கள் படிக்கணும். தமிழுக்கெல்லாம் கிளாஸஸ் தேவையில்ல. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு கையில் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்து படிங்க. தினந்தோறும் இரவு 8 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராமில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 to 10 தமிழை முடிச்சிடலாம். ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸாக வந்துடும், ப்ளஸ் பிடிஎஃப்பும் வந்துடும். பிடிஎஃப்னால் மேக்ஸில் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ பிடிஎஃப் எதுக்கெல்லாம் பிடிஎஃப்னாக்க, இப்போது முக்கியமானது மட்டும்தான் நான் பிடிஎஃப் கொடுப்பேன். ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னா பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்கூல் புக்கில் இல்லாதது மட்டும்தான் பிடிஎஃப் வந்து உங்கள் கைக்கு வரும். சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன். அது எதுக்கு? அதனால் ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கெலாம் பிடிஎஃப் கிடையாது. ஏதாவது ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் மட்டும் நம்ம டெலிகிராமில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே, இதை வந்து முடிச்சிடுவோம். அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ்ஸு. இதில் பார்ட் ஏ பகுதியால் சேம் தான். பொது தமிழில் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். இப்போ நீங்கள் வந்து ஓஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா போதும். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். ரைட். அடுத்து பார்ட் பியில் பகுதியால் நடப்பு நிகழ்வுகள் சேம் தான். எக்ஸாமினருக்கும் ஓய்வுக்கும் சேம் தான். இது அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள் கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ராப்பரான மெட்டீரியலே கிடையாது. கொஸ்டின் எங்கேருந்து கேட்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2021 நடந்த எக்ஸாம். 2021 நடந்த எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து தோட்டக்கலைன்னு வச்சுங்களேன். தோட்டக்கலையில் ஒரு மாதுளை செடியில் இருந்து பூக்களை பறித்தால் அந்த செடியில் எது குறையும்? ஆப்ஷன் ஏ பூக்கள், ஆப்ஷன் பி, அதாவது பூக்கள் கொடுக்கலாம். ஆப்ஷன் ஏ இலைகள், ஆப்ஷன் பி கனிகள், ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அப்போது நம்ம மாதுளை மரத்தில் அதில் வரக்கூடிய பூவை நம்ம வந்து பறிக்கிறதுனால நமக்கு கனிகள் குறையும். ஏன் அப்படின்னா பூ தான் வந்து காயாக மாறி கனியாக மாறும் இல்லைங்களா? அப்போ அந்த பூவை பறிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காம போயிடும்? கனி என்பது கிடைக்காம போயிடும். இப்போ கனி என்பது சரியான விடை. சரிங்களா? அப்படின்னு நம்ம போட்டுடணும். இது இப்படி தான் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் அதுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பராமரிப்புலாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த பிராண்ட்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ வந்து லைசால்ன்றது வீடு சுத்தம் பண்ணுறோம். ஹார்பிக் அப்படின்னு கொடுப்பாங்க. ஹார்பிக் வச்சு வீடாக சுத்தம் பண்ணுறோம். ஹார்பிக் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? டாய்லெட் க்ளீன் பண்ண. அப்போ இது வராது. லைசால் அப்படின்றது வீட்டை சுத்தம் பண்ண. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. அவங்க அன்றாட வாழ்வில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதான் கொஸ்டினாக இருக்கும். இதுக்கெலாம் நீங்கள் எந்த மெட்டீரியலுமே போய் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். கேட்டிங்களா? உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யக்கூடியது தான் இங்கே நடக்கும். இப்போ உணவு தயாரிப்புன்னு போட்டிருக்காங்களா? இந்த உணவு தயாரிப்பை பார்த்தீங்கன்னாக்க, இப்போது சிம்பிளாக உணவு தயாரிக்கிறது, ஏதாவது ஒரு உணவை வந்து ஃபுட்டு அந்த வரிசைப்படுத்தி செய்வாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த வரிசைப்படுத்த கூட சொல்லிடுவாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அந்த பருப்பு எல்லாம் கடைஞ்சி வச்சுக்குவாங்க, அப்புறம் காய் வெட்டுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர்லாம் கேட்பாங்க. இது மாதிரி பேசிக்காக தாங்க இருக்கும் இந்த இதை பொறுத்தளவு. சரிங்களா? அதே போல் அடிப்படை கணிதம்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கூட்டல்,
கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நீங்கள் இதை போட்டுடலாம். எக்ஸாமினர் ஓஏ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸாமினர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதில் வந்து சிலபஸில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓஏ பொறுத்தளவு எங்கேருந்து வேணுமாலும் கேட்கலாம். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா உங்கள் மூளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு வந்துடலாம். சரிங்களா? ரைட். இதுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வந்து கிடைச்சாலும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரைட்டு. கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக யூடியூப்பில் வரும். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. தமிழை நீங்கள் படிச்சுக்கணும். ரைட்டு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.